சிவனேசன் டிவி யூடியூப் சேனல். சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல்கள். ராக்கான் வலைத்தளத்தில் புகார் அளிக்கலாம் துணை அமைச்சர் சரஸ்வதி தகவல். சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக தேசிய பொது புகார் வலைத்தளமான ராக்கான் செப்பாக்காட் வலைத்தளங்களில் பொதுமக்கள் தங்களின் புகார்களை பதிவு செய்யலாம் என தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார். இதன் மூலம் பெறப்படும் புகார்களை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு கண்காணித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இதன் மூலம் மக்கள் மத்தியில் நிலவி வரும் ஒற்றுமை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். முன்னதாக செப்பாக்காட் வலைத்தளம் வாயிலாக சமூகத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலைநாட்ட ஒருமைப்பாட்டு அமைச்சு எந்த வகையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது என பாலிங் நாடாளுமன்ற உறுப்பினர் அசான் பின் சாட் எழுப்பிய கேள்விக்கு செனட்டர் சரஸ்வதி மக்களவையில் இவ்வாறு பதிலளித்தார். சமூகத்தில் ஏற்படவிருக்கும் ஒற்றுமை சார்ந்த பிரச்சனைகளை முன்னதாக தடுப்பது, இனம் மற்றும் மதம் சார்ந்த பிரச்சனைகள், பிற மதத்தை இழிவுபடுத்துதல், அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகள், மக்கள் மத்தியில் பதற்ற நிலையை உருவாக்குதல் போன்ற செயல்களுக்கு எதிராக பொதுமக்கள் இந்த வலைதளத்தில் புகார் அளிக்கலாம். நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும் ஒற்றுமையை மேம்படுத்தவும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு எல்லா வகையிலும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். பேரா மந்திரி பசாரை சந்திப்பேன் தான் ஸ்ரீ ராமசாமி தகவல். இம்மாதம் 16ஆம் தேதி மயிகா நிலைப்பாடு தெரியும் வரை மயிகா பிரதிநிதிகளுக்கு அரசியல் நியமனங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்ற கூற்று சர்ச்சை தொடர்பாக மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சராணி முகமட்டை சந்திக்கவிருப்பதாக மாநில மயிகா தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி கூறினார். இன்னொன்றுங்க, இறுதியாக என்ன சொல்லி கொள்ள விரும்புகிறேன்னா, மாநில மந்திரி பசார் தான் எங்கள் தலைவர், பாரிசா நேஷனல் தலைவர். அதனால் பாரிசா நேஷனலிருந்து நமது முதலமைச்சர் மந்திரி பசார் என்ன அறிக்கை விடுறாரோ அதுக்கு நாங்கள் கேட்க தயார். மற்றவர்கள் அறிக்கை சொல்லி நாங்கள் கேட்க தயார் இல்லை. இன்னொன்று, அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னா, வைபி சிவனேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ஆலோசனைகள்லாம் சொல்கிறனால தான் மந்திரி பசார் என்னென்ன கொடுக்க வேண்டிய கட்சிக்கு கொடுக்காமல் நிப்பாட்டியிருக்காருன்னு சொன்னது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, மந்திரி பசார் கூடிய சீக்கிரம் எங்களை சந்தித்து இதுக்கு விவரம் கூறுவார் என்று காத்திருக்கிறோம். ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசனின் கூறிய கூற்று மயிகா வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மயிகா விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்த வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். நாங்கள் இன்னமும் தேசிய முன்னணியில் அங்கம் வகித்து வரும் மயிகாவிற்கு பொறுப்புகள் வழங்கும் முடிவை மாநில தேசிய முன்னணி தலைவருமான டத்தோஸ்ரீ சராணி முடிவை எடுப்பார். அவருக்கு மற்றவர்களால் ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இனியும் மயிகா விவகாரங்களில் டத்தோ சிவனேசன் தலையிடக்கூடாது என்று தான் ஸ்ரீ ராமசாமி கேட்டுக்கொண்டார். பேரா மாநில மயிகா அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய மயிகா தேசிய உதவி தலைவருமான அவர் இவ்வாறு பேசினார். அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை என்றாலும் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இந்தியர்களின் நலன் காக்க தனிப்பெரும் கட்சியாக தொடர்ந்து மயிகா செயல்பட்டு வருகிறது. இதனிடையே மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சராணியை சந்திக்கும் போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தான் ஸ்ரீ ராமசாமி கூறினார். அவனோட ட்ரூ ஸ்டோரிங்க அது சத்தியமா கிடையாது. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரூம்ல வெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதின பாட்டு யாரையும் நினைச்சலாம் எழுதல, தப்பா நினைச்சிடாதீங்க. அதாவது என்னன்னாக்கா, இது ஸ்டாரி என்னன்னா, அது என்ன, அந்த லைப்ரரி அவனோட பிரெயின், அந்த பிரெயினுக்குள்ள இருக்கிற புக்ஸ்லாம் அவனோட மெமரிஸ் ஈச் இயர் அந்த மாதிரி. ஸோ அந்த மெமரிஸ் அக்சஸ் பண்றான், அவ்வளோதான் மேட்ரு. அந்த வருஷத்துல என்ன நடந்தது? கிலாங்கில் பிறந்த திவான் ஸ்ரீதரன் ஒரு காலத்தில் கூட்டு சுபாவம் கொண்ட மிகுந்த தன்னம்பிக்கை அற்ற இளைஞராக இருந்தார். பாடவோ நடனமாடவோ மேடைக்கு வராமல் தவிர்த்த அவர் 2019ஆம் ஆண்டு ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அவர் தானே ஒரு பாடல் எழுதி கொண்டு இசைப்படுத்தினார். அந்த கனவை அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. அதன் பின் திவான் தனது சொந்த பாடல்களை எழுதவும் இயற்றவும் தொடங்கினார்.
நண்பர்களின் ஊக்கத்தால் அவர் மெதுவாக தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு மேடைகளிலும் பாடத் தொடங்கினார். பள்ளி முடித்த பின் சமூக ஊடகங்களில் கவர் பாடல்களை வெளியிட்டார். விமர்சனங்களும் கேலிகளும் வந்த போதிலும் அவர் ஒருபோதும் மனம் தளரவில்லை. இசையை குறித்து தனது ஆர்வத்தை வளர்த்து கொண்டு கர்நாடகமும் நவீன இசையும் கற்றார். அவரது பயணத்தில் ஒரு புதிய திருப்பம் 2022ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. ஒரு நடிப்பு போட்டியில் வெற்றி பெற்ற அவர் சார்பட்டா பரம்பரை திரைப்படத்தின் காட்சியை மீண்டும் உருவாக்கிய வீடியோவால் நடிகர் ஆர்யாவின் கவனத்தை ட்விட்டரில் பெற்றார். அதன்பின் ஆர்டிஎம்மின் தொலைந்த காதல், ஆஸ்ட்ரோவின் தேஜாவு 375, அதில் முக்கிய வில்லன் கதாபாத்திரம், குட்டி வாசியார், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், விஜய் LLB போன்ற தொடர்களிலும் நடித்தார். ஷாப்பி, TNGO விளம்பரத்திலும் அவர் தோன்றினார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் GM இண்டியன்ஸ் நடத்திய பாடல் போட்டியில் 4வது இடத்தை பெற்றார். ஆனால் திவானின் இதயத்திற்கு அருகில் இருந்தது இசைதான். 2025ஆம் ஆண்டில் அவர் சாபாசா புரொடக்ஷன் நிறுவனத்தை தொடங்கி தனது முதல் தமிழ் இந்தி பாடலான லாஸ்ட் பெஞ்சரை வெளியிட்டார். பாடலின் வரிகள், இசை, குரல் ஆகியவை திவானுடையது. இசை அமைப்பில் ஷேன் எக்ஸ்ட்ரீம், கிதாரில் ஜோசப் விஜய், இசை கலப்பில் AR ரஹ்மான், குழுவின் சுரேஷ் பம்மல், நிற ஒப்பனையில் கௌஷிக் KS, VFXில் ஆடிட் மாறன் ஆகியோர் பணியாற்றினர். கோவிந்த் சிங் இயக்கிய வீடியோவில் சாந்தினி கவுர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். லாஸ்ட் பெஞ்சர் என்பது மலேசிய தமிழ் சுயாதீன இசை வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம். இது இந்தியாவின் சரிகமா தமிழ் நிறுவனத்தின் கீழ் வெளியிடப்பட்ட முதன்மை மலேசிய தமிழ் இந்தி பாடலாகும். நான் ஒரு மலேசியன், பெருமிதம் கொள்ளும் ஒரு புதிய மைல்கல். இந்த வரிகள் இன்று திவன் ஸ்ரீதரின் சாதனைக்கு சிறந்த விளக்கம் ஆகின்றன. அவர் மலேசிய திறமையை உலக அரங்கில் உயர்த்தியுள்ளார். வணக்கம், என் பேர் திவான் ஸ்ரீதரன். ஸோ லாஸ்ட் பெஞ்சர் மியூசிக் வீடியோ சரிகமா தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் மலேசியன் தமிழ் இண்டிபெண்டன்ட் சாங் சரிகமா தமிழில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதோட ஸ்க்ரீனிங் இன்றைக்கி நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறையா மீடியா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த பாட்டுக்கு வேண்டி நிறையா உழைச்சிருக்கேன். ஸோ அதோட அவுட்கம் நல்ல குவாலிட்டியாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா பரவாயில்ல, உங்களோட கருத்துக்களை என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, ஸோ லாஸ்ட் பெஞ்சர் மியூசிக் வீடியோ சரிகமா தமிழில் செக் அவுட் பண்ணுங்கள். நன்றி. ஓகே, டேடி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேச போகிறாரா? அனைவருக்கும் வணக்கம். நான் இதை எதிர்பார்க்கலை. இவருடைய வளர்ச்சி வந்து உண்மையிலேயே ஒரு மாபெரும் வளர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல் படத்துலேருந்து இது வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் இன்னும் உயரத்துக்கு போவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த லாஸ்ட் பெஞ்சரோடைய அதாவது ஃபர்ஸ்ட் மலேசியன் இந்தி தமிழ் சாங் உலகளாவிய ரீதியில் சரிகமா அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துட்டு இன்றைக்கு வந்து வெளியீடு கண்டிருக்கின்றது. திவான் ஸ்ரீதரன் அவருடைய கான்செப்ட் மேக்கிங் எல்லாமே, டைரக்ஷன் இந்த வீடியோ கிளிப்க்கு வந்துட்டு கோவிந்த் சிங் பண்ணியிருக்காரு, சாந்தினி நடிச்சிருக்காங்க. ஒரு ஹோல் டீம் ஆஃப் அமேசிங் பீப்புள் இதில் வந்துட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது கோ குளோபல் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் இந்த சரிகமப்பா இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இந்த பாட்டு வந்து இதனுடைய இந்த கிளிப்பிங் இருக்குல்ல, இது வந்து அண்ட் ஆல்சோ அந்த சாங் உடைய வீடியோ கிளிப் வந்து நியூயார்க் பில்போர்டில் அரங்கேற இருக்கின்றது. ஆக இதுதான் சொல்கிறத செய்கிறது அப்படின்னு சொல்கிறது. அந்த விஷயத்தில் உலகளாவிய ரீதியில் தரமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா, தரம் அப்படிங்கிறத விட இந்த பாடல் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஷேன் எக்ஸ்ட்ரீமோடைய மியூசிக் சொல்லவே வேணாம். உலகத்தரம் வாய்ந்த பல நம்ம மலேசிய இசையமைப்பாளர்களில் அவரும் ஒருத்தர். அந்த விஷயத்தில் இதை முன்னெடுத்து செல்கிற துணிச்சல் தேவை. அது திவான் கிட்ட இருக்குது. நிச்சயமாக அந்த ப்ராடக்ட் ஜெயிக்கும். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.